கிட்டத்தட்ட $3.9 பில்லியன் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் கோட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு பணத்தை அதானி நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்க வேண்டும் அப்படின்னு எல்ஐசி நிர்பந்திக்கப்பட்டதாக. திடீர்னு ஒரு ஷேர் மார்க்கெட் ஏதோ நெருக்கடி வருது, இல்ல ட்ரம்ப் பேசினாருன்னா இங்க ஷேர் மார்க்கெட் இறங்கும் இல்லையா? நம்ம யாராவது தும்பினா கூட சம்டைம் ஷேர் மார்க்கெட் இறங்கும். எதிர்கட்சிகள் கொஞ்சம் பலமா தும்பிட்டாங்கன்னா உடனே ஷேர் மார்க்கெட் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் அது உங்களுக்கு, அது நம்ம பாக்குறோம். நம்ம அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது கூட அரசிடம் இருந்து இப்படியான பொதுத்துறை நிறுவனங்களுக்கு போன் வரும். எல்ஐசி எவ்வளவு பணத்தை நிர்வகிக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் ஒரு எந்த நிறுவனமும் பைனான்சியல் செக்டார்ஸ் இவ்வளவு பணத்தை நிர்வகிக்காது. 52 லட்சம் கோடி எல்ஐசி கையில இருக்கு. 70 வருஷத்துல ஒரு முறை கூட எல்ஐசி அதை இன்வெஸ்ட் பண்ணாது. ஒரு முறை கூட அரசு கிட்ட போய் நீ பணம் கொடுன்னு கேட்கல. ஆனால் எல்ஐசி 5 கோடி மூலதனத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 52 லட்சம் கோடினா எல்ஐசி வளர்ந்த விதம் என்பதை நாம் பார்க்கிறோம். 5000 கோடிங்கிறது எல்ஐசிக்கு ஒரு பெரிய அமௌண்ட். 52 லட்சம் கோடின்னு சொல்லும் போது 5000 கோடிங்கிறது எல்ஐசிக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தபோது கூட இப்படிதான் எல்ஐசி பற்றி பேசப்பட்டது. எல்ஐசி அந்த நேரத்தில் மார்க்கெட்டுக்கு உள்ள போனாங்க, அதானி ஷேர்ஸை வாங்கினாங்க. ஆனா ஏறும்போது இறங்கி வெளில வந்துட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இண்டன்பர்க் இதுல எல்ஐசிக்கு 43,000 கோடி நட்டம் சொன்னாங்க. ஆனா எல்ஐசி வெளியில வரும்போது அதானி நிறுவனத்தினுடைய ஷேர்ல நீங்க பலமாக இருந்தாலும் கூட, ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் கூட, அதானி நிறுவனத்தை மற்ற நிறுவனத்தை தாண்டி அதானி நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த மும்பை ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் கால் வைக்க மாட்டேன்னு சபதம் பண்ண முடியாது இல்லையா? ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது, சபதம் பண்ண முடியாது. அப்படி ஒரு முடிவை நான் ஒரு பிசினஸ் மேனா இருந்து நான் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. மும்பை ஏர்போர்ட்டுக்கு போகாம எப்படி பிசினஸ் பண்ண முடியுங்கிற கேள்வி வருது. இதுதான் எல்ஐசி ஒரு நிலைமை. அரசு பண்ண முடியும், ஆனா அரசு விற்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அரசுக்கு எப்போல்லாம் டெபிசிட் வருதோ, பிஸ்கல் டெபிசிட் வருதோ, அதை காம்பன்சேட் பண்ணதுக்கு பெரிய பெரிய முதலாளிகளிடமிருந்து வரி போடுவதை காட்டிலும் இப்படி ஈஸியான இலகுவான வழியாக தன்னுடைய ஃபேமிலி சில்வரை விற்பது என்பது போல, தங்களோட குடும்ப சொத்தை விற்பது போல எல்ஐசியோட சொத்தை விற்று எல்ஐசி நொடிந்து போவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை, கடைசி குடிமகனை எப்படி பாதிக்கும்? எதற்காக எல்ஐசி பாதுகாக்கப்பட வேண்டும்? வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர்கள் சங்கத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் ஆனந்த் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னர் வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு ரிப்போர்ட், எல்ஐசி நிறுவனம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவர்கள் சார்பாக நிர்பந்திக்கப்பட்டார்கள். எதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்றால், அதானியினுடைய பங்குகளை வாங்குவதற்கு எல்ஐசியினுடைய பணம் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு எல்ஐசிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக ஒரு கடித போக்குவரத்து நடந்திருக்கின்றது. அந்த கடிதம் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக அதை வைத்து ஒரு நியூஸை வெளியிட்டாங்க. பரபரப்பாக பேசப்பட்டது. எங்க பரபரப்பாக பேசப்பட்டதுன்னா, பொது தளங்கள்ல மற்றவர்கள், அப்புறம் எல்ஐசி மீது அக்கறை இருக்கக்கூடிய நபர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய நபர்கள், சர்வதேச அளவுல இந்த மாதிரியான குரோனிக் கேபிட்டலிசத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள், இவர்களெல்லாம் பேசினாங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊடகங்கள் எதுவும் இதை பெருசா பேசல. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எல்ஐசியினுடைய இந்த முதலீடுகள் சார்ந்த அந்த விவகாரங்களை எல்ஐசி தன்னிச்சையா தான் எடுக்குதா? எல்ஐசி அதை மறுத்துருச்சு, நாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அதை செய்யலை அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட $3.9 பில்லியன் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் கோட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு பணத்தை அதானி நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்க வேண்டும் அப்படின்னு எல்ஐசி நிர்பந்திக்கப்பட்டதாக. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்தியா இருக்குதா? இந்த செய்தியை பார்த்தோன்னே உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயம் என்ன? இல்ல 2-3 விஷயங்களை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, எல்ஐசி நிறுவனம் என்பது ஒரு 24 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். 1956 245 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் திவாலான பிறகு, இல்ல மோசடி செய்த பிறகு, இல்ல மக்களுடைய பணத்தை ஏமாற்றிய பிறகு, அன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டதுதான் எல்ஐசி என்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுத்துறை நிறுவனமாக கொண்டு வந்தது பார்க்கிறோம். இது போன்ற பொருளாதார செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்காக V2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றிலிருந்து 1956 இன்னைக்கு 70 ஆண்டுகள் முடிய போகிறது. பொதுமக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நிறுவனமாக எல்ஐசி இருந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை பெற்ற நிறுவனம்னா நான் ஏதோ ஒரு எல்ஐசி அந்த பிராண்டுக்காக மட்டும் சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு நம்பர் 1 பிராண்ட் எல்ஐசி தான். நீங்க யூஸ் பண்ற சோப்போ பவுடரோ கூட ஒரு நம்பர் 1 பிராண்ட்ல வரல. ஆனா ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல நம்பர் 1ல வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கிராமத்துல போய் கேட்டா கூட எல்ஐசி தெரியும். அப்படியான ஒரு நிறுவனமாக, நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக இருக்கிறது. அதோடைய வெறும் பிராண்ட்னு சொல்லும் போது வெறும் பேப்பர்ல நியூஸ், பிராண்ட் ஈக்விட்டி மட்டும் இல்லை. எல்ஐசியோட சொத்து மதிப்பு, அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்வார்கள். எல்ஐசி எவ்வளவு பணத்தை நிர்வகிக்கிறது என்று சொன்னால்,
உலகத்தில் ஒரு எந்த நிறுவனமும் பைனான்சியல் செக்டார்ஸ் வந்து இவ்வளவு பணத்தை நிர்வகிக்காது. 52 லட்சம் கோடி எல்ஐசி கையில இருக்கு. பொதுமக்களுடைய பணம் தான் அது. காலகாலமாக பொதுமக்கள் தங்களுடைய சின்ன சின்ன சேமிப்புகளை எல்ஐசியில கொண்டு வந்து போடுறாங்க. அது ஒரு நம்பிக்கைக்குரிய நிறுவனமா இருக்கு. இந்திய மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். 1956 இது உருவாக்கப்படும் போது 245 கம்பெனிகள் மிகப்பெரிய தில்லுமுழு செய்ததனால் அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு உத்தரவாதம் கொடுத்தது. எல்ஐசியில போடுகின்ற பணத்துக்கு அரசுடைய சாவரின் கேரண்டி என்று சொல்வாங்க. அரசுடைய உத்தரவாதம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வேற எந்த நிறுவனத்துக்கும் இந்தியாவில் இல்ல அப்படி ஒரு எந்த உத்தரவாதம் இல்ல. அப்படி பேங்குக்கோ வேற எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது. எல்ஐசிக்கு மட்டும் தான் உத்தரவாதம் இருக்கு. ஏன்னா மக்கள் நம்பி போடுற ஒரு நிறுவனம். தங்களுடைய இழப்புக்கு பிறகு, தங்கள் இறந்த பிறகு தன் குடும்பத்திற்கு வர வேண்டிய நிதி என்பது பாதுகாப்பா வர வேண்டும். அரசு முத்திரை குத்துது, நான் கொடுக்குறேன் அவன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 70 வருஷத்துல ஒரு முறை கூட எல்ஐசி அதை இன்வோக் பண்ணல. ஒரு முறை கூட அரசு கிட்ட போய் நீ பணம் கொடுன்னு கேட்கல. ஆனால் எல்ஐசி 5 கோடி மூலதனத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 52 லட்சம் கோடினா எல்ஐசி வளர்ந்த விதம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் கடினமான உழைப்பு என்பது, ஊழியர்கள் உழைப்பு இருக்கிறது, மக்களோட நம்பிக்கை இருக்கிறது, அரசின் கொள்கைகள் பல்வேறு கட்டத்துல அரசு பண்ணாம விட்டுருக்காங்க. அப்போ ஆரம்பத்துல இப்ப டிஸ்டர்பன்ஸ்க்கான நிறைய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இல்ல ஆக்சுவலா டிஸ்டர்ப் பண்ணாம விட்டதுனாலதான் இது வளர்ந்துச்சு. விட்டதுனாலதான் வளர்ந்தது. இவ்வளவு ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம விட்டதுனாலதான் வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஏராளமான நெருக்கடிகள் எல்ஐசிக்கு வருகிறது, கொள்கை முடிவுகளாக வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பார்ட். நீங்க சொல்ற வாஷிங்டன் போஸ்ட்ங்கிறது நாங்கள் சந்தித்த பல சவால்களில் ஒரு சவாலை நாங்க பார்த்துட்டு போறோம். அந்த செய்திகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அது எல்ஐசிக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் அது அப்படிதான் பாக்குறோம். நம்ம நீங்க சொல்ற கன்சர்ன்ங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற நீங்க சொன்னது போல குரோனிக் கேபிட்டலிசத்தை எதிர்க்கிறவர்களுக்கான கன்சர்ன் இருக்குல்ல, அதை முழுவதுமாக ஒரு தொழிற்சங்கமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏன்னா அந்த கன்சர்ன் என்பது உண்மையில் அதுதான் நம்மள உந்து சக்தியா இருக்கிறது. எல்ஐசியை வந்து நாங்கள் சொல்றோம், எல்ஐசியை வந்து பாதுகாப்பது என்பது மக்களுடைய பணம் வந்து எல்ஐசியில போடப்படுகிறது. எல்ஐசியை பாதுகாப்பா எங்களோட தொழிற்சங்கம் நாங்கள் பெருமையா சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அரசின் கொள்கை முடிவுகளை எதிர்த்து நாங்கள் போராடி இருக்கோம். அரசு தனியார் மயமாக்கல்னா 1.5 கோடி கையெழுத்து நாங்கள் போய் வாங்கி மக்கள் கிட்ட வாங்கி எடுத்து கொடுத்துருக்கோம். இப்ப ஜிஎஸ்டி இப்ப விலக்கு கொடுத்தாங்க. அநேகமா 740 ராஜ்யசபா லோக்சபாவை சேர்த்து 740 எம்பிக்களை போய் பார்த்தோம். ஒரு 1.5 மாசம் கேப்ல இந்தியா முழுவதும் போய் பார்த்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா பாராளுமன்றத்துல விவாதமாகி இன்னைக்கு குறைச்சிருக்காங்க. காப்பீட்டுக்கு போடப்பட்ட ஜிஎஸ்டி திரும்ப பெற வேண்டும் சொன்னோம். இப்போ தனிநபர் இண்டிவிஜுவல் பாலிசிஸ்க்கான ஜிஎஸ்டி என்பது விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவ காப்பீடுக்கும் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு போராட்டம், 10 ஆண்டுகள் போராட்டம். கடுமையான போராட்டத்தின் விளைவாக அது பின்வாங்கியிருக்காங்க அரசு இதை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான பில் என்பது ஏற்கனவே கொண்டு வரப்பட்டது. அதனுடைய தொடக்கமா தான் அதோட 3.5% பங்குகள் வந்து ஷேர் மார்க்கெட்ல விடப்பட்டிருக்குது. இன்னும் விற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஏனென்றால் அரசு வந்து ஒரு எல்ஐசி என்பது ஒரு காமதேனு போல அவர்களுக்கு. எவ்வளவு வேணா போட்டா மார்க்கெட்ல காசு போகும் உங்களுக்கு, அதனால எடுக்க முடியும். அரசுக்கு எப்பப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அரசு நினைக்குது. எதிர்த்த போராட்டம் ஒரு பக்கம் ஊழியர்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ ஒரு பில்லு பாராளுமன்றத்தில் பெண்டிங் இருக்கு, என்ன கொண்டு வர போறாங்க, இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் என்று சொல்லிக்கிறாங்க. அதுல என்னன்னா எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்நிய நேரடி மூலதனம் என்பது 100% கொண்டு வர போறாங்க. 100% என்றால் இன்சூரன்ஸ் செக்டர்ல அது வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்ல கொண்டு வரணும்னு முடிவு பண்றாங்க. அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஏஐஜி கம்பெனி வந்து இப்போ டாடா ஏஐஜோட இருக்காங்கன்னா அவங்க நேரடியாக ஏஐஜி வந்து ஒரு கம்பெனி நிறுவ முடியும். அதாவது வெளிநாட்டு நிறுவனம் இப்போது வரைக்கும் வந்து உள்நாட்டு நிறுவனத்தோடு இணைந்து இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும், இன்சூரன்ஸ் கம்பெனியை தொடங்க முடியும். இனிமேல் வந்து இது இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னா 100% அவங்க டைரக்டா வந்து அவங்க கொண்டு வர முடியும். அப்போ அவர்களுக்கான டீப் பாக்கெட்ஸ் என்று சொல்லுவோம் நம்ம, அவர்களுக்கான பலம், அவர்களுக்கான நீங்க கையும் முறுக்க அரசாங்க கையும் முறுக்கக்கூடிய சக்தி எல்லாம் ஜாஸ்தி. அப்ப அவர்கள் வந்து ஒரு ஷாப் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இன்னும் நெருக்கடி வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் இந்த செய்தியை நாங்க பாக்குறோம். இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை எல்ஐசி மறுத்து இருக்கிறது. எல்ஐசி நிர்வாகம் வந்து மறுத்து இருக்காங்க. நாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு நமக்கும் கான்ஃபிடென்ஷியலான மேட்டர்ஸ் தான். சரி, அது நமக்கு தெரியாது. எல்ஐசி மறுத்துருச்சு. வாஷிங்டன் போஸ்ட் ஒரு பேப்பர் இருக்கலாம். ஆமா, அந்த லெட்டர் வந்து அனுப்பப்பட்டது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸ் சார்பாக எல்ஐசிக்கு அனுப்பப்பட்டது அப்படின்றது அவங்க சொல்றாங்க. அவங்க கருத்தா இருக்கு. முகாந்திரம் இருக்கா இல்லையா, இதான் என்னோட கேள்வி. ஏன்னா இவர்களுடைய நடவடிக்கை இல்ல நடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக அரசினுடைய நடவடிக்கை, எல்ஐசி நிர்வாகத்தில் தலையீடு, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இதுக்கு முகாந்திரம் இருக்குதா இல்லையா? இல்ல இல்லாம எப்படி இருக்க முடியும்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா 2002 2003 அதானியோட பங்கு ₹3 போச்சு. ஓகே. 2014 கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் வரும்போது ₹250 போச்சு. ₹4100 பீக்கு. 2022 ₹4100. ஒரு 10 வருடம் 2022 8 வருஷத்துல ₹4022 போய் பன்மடங்கு நீங்க. அப்புறம் இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து 1700, மறுபடியும் 3000 போய் இப்ப 2500. இன்னைக்கு வரும்போது பார்த்துட்டு வந்தா 2500க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது வந்து எப்படி சாத்தியம்? குரோனிக் கேபிட்டலிசம் இதானே.
இது வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு 5 நிறுவனங்கள் தான் இந்தியாவே ஆட்டி படைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல. ஆர்பிஐயோட டெப்டி கவர்னர் பேசியிருக்காரு, விரால் ஆச்சாரியா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிலையன்ஸ், அதானி, அதே போல வந்து டாடா, பிர்லா, பாரதி மிட்டல், ஏர்டெல்லோட பாரதி மிட்டல், இவங்க 5 பேர் தான் இந்தியாவில் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அது வந்து மோனோபுலி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில போயிட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதானி தான், மினரல்ஸ்னா டாடா தான், இப்படி பிரிச்சு எடுத்திருக்காங்க. பெட்ரோலியம்னா ரிலையன்ஸ், எனர்ஜி ரிசோர்ஸ்னா ரிலையன்ஸ். இப்படி பாத்தீங்கன்னா நாளைக்கு இவங்க நினைச்சாங்கன்னா நமக்கான நம்ம சாதாரண மக்கள் கிடைக்கின்ற ஒரு செக்டாரை ஃபுல்லா க்ளோஸ் பண்ண முடியும். ஒட்டுமொத்தமா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ் ஸ்டாப் பண்ண முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட் முழுக்க, போர்ட் முழுக்க இன்னைக்கு அதானி கையில இருக்கு இல்லையா? அதானி நினைச்சாருன்னா ஏர்போர்ட்டும் இசி போர்ட்டும் நம்ம ஸ்ட்ரைக் பண்றது விட்டுருங்க, எம்ப்ளாய் ஸ்ட்ரைக் பண்றது விட்டுருங்க, அதானி ஸ்ட்ரைக் பண்ணாருன்னா இந்திய பொருளாதாரம் ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஸ்தம்பிக்கும். அப்போ அதை வந்து இதான் குரோனிக் கேபிட்டலிசம் சொல்றோம் நம்ம. இது ஏன் அனுமதிச்சார்கள் என்றதான் நம்ம கேட்கிறோம் நம்ம. அதே போல நீங்க அதானிக்கு வந்து ஒரு கடன், ஒரு SBI வந்து லோன் கொடுத்தாங்க. ஒரு கோல் ஃபார்ம் வந்து போயிட்டு வாங்கினாங்க, ஆஸ்திரேலியால போய் வாங்கினாங்க. ஒரு நொடிச்சு போன ஒரு நிலக்கரி நிறுவனத்தை போயிட்டு இவங்க போய் வாங்கினாங்க. அதுக்கு SBI லோன் கொடுத்தாங்க. அதுக்கு பிரதமர், அதானி, SBI சேர்மன் எல்லாம் ஒரே பிளேன்ல போனதாகலாம் சொல்லுவாங்க நமக்கு. இது குரோனிக் கேபிட்டலிசம் சொல்றோம் நம்ம. அப்ப என்னன்னா இதெல்லாம் நடக்காமல் இருக்காது. இதெல்லாம் கண்டிப்பா நிச்சயமாக ஒரு போன்ல பேசி இப்போ கூட பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ திடீர்னு ஒரு ஷேர் மார்க்கெட் ஏதோ நெருக்கடி வருது, இல்ல ட்ரம்ப் பேசினாருன்னா இங்க ஷேர் மார்க்கெட் இறங்கும் இல்லையா? நம்ம யாராவது தும்பினா கூட சம்டைம் ஷேர் மார்க்கெட் இறங்கும். எதிர்கட்சிகள் கொஞ்சம் பலமா தும்பிட்டாங்கன்னா உடனே ஷேர் மார்க்கெட் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் அது உங்களுக்கு. அது நம்ம பாக்குறோம் நம்ம. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது கூட அரசிடம் இருந்து இப்படியான பொதுத்துறை நிறுவனங்களுக்கு போன் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்வியூன் பண்ணுங்கம்பாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட் இறங்கிச்சுன்னா இன்வெஸ்டரோட கான்பிடன்ஸ் போயிடுது. அப்ப நீங்க தலையிடுங்கம்பாங்க. அப்ப இவங்க போய் முட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இது உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனம் பணத்தை பயன்படுத்தி ஷேர் மார்க்கெட் பூஸ்ட் பண்ணும். அது வந்து அப்புறம் மக்களுடைய பணம். அப்புறம் ஒரு கட்டத்துல அது லாபம் அடையும். ஏன்னா இந்த நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மள மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ற ஆளுக்கு தான் பிரச்சனை. உள்ள போயிட்டு வெளில வரும்போது டக்குன்னு நஷ்டமாயிடும். நான் சொன்ன மாதிரி LIC வந்து ஒரு கான்ட்ரேரியன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் ஷேர் லெவல்ல வந்து இறங்குதோ அப்ப LIC உள்ள போவாங்க மார்க்கெட்டுக்குள்ள. எப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் ஏறுதோ அப்ப வெளில வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்றதுக்கான சக்தி LIC கிட்ட இருக்கு. ஏன்னா அவ்வளவு பினான்சியல் பவர் இருக்கு, பணம் அவ்வளவு இருக்கு. அதனால வெயிட் பண்ணி வைப்பாங்க. நம்மளால முடியாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 லட்சம் போட்டீங்கன்னா ஒரு மாசம், 1 வருஷம் வெயிட் பண்ணீங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணீங்க. அந்த 1 லட்சம் அப்படியே இருந்தா நீங்களே வெறுத்து போயிடுவீங்க. இந்த IPO எல்லாம் பாத்தீங்கன்னா ஷேர் வாங்கினவங்க அப்படிதான். அது ஓப்பன் ஆகும்போது ஷேர் ஏறுதான் பார்ப்பாங்க. இல்லைன்னா 1 மாசம் கழிச்சு வித்துட்டு போயிடுவாங்க. அடப்படா யாரா ஹோல்டு பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆனா LIC எல்லாம் ஹோல்டு பண்ண முடியும். எவ்வளவு காலம்னா ஹோல்டு பண்ண முடியும். பழைய ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. 56, 57 வாங்கின ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க அவங்களால. 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்க. நீங்க ITC ஷேர்ல 5 ரூபாய்க்கு வாங்கின ITC ஷேர்ல எனக்கு பல ஆயிரம் ரூபாய் பணம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்போ அது LIC உடைய சக்தி. அது அவங்களுக்கு வந்து அந்த பைனான்சியல் பவர்ஸ் என்பது இருக்கு உங்களுக்கு. சோ அதனால அது மார்க்கெட்ல இன்டர்வியூன் பண்ணுது. அது வந்து அரசு வந்து சொல்லும். ஆனா இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான நீங்க சொல்வது போல இன்னைக்கு அதானி நிறுவனங்கள் போன்ற விஷயங்கள்ல வந்து தலையிட்டு இருக்குமா என்று சொன்னால் நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனா நிச்சயமாக அரசு தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இந்த கேரக்டர் ஆஃப் த கவர்மெண்ட் வச்சு நாம பாக்குறோம். அதானியோட கேரக்டர் வச்சு நாங்க பாக்குறோம். LICயோட கேரக்டர் வச்சு பாக்கல. நாட் ஓன்லி LIC, எல்லா நிறுவனத்திலையும் இப்படி தலையிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குன்னு பாக்குறோம். இதை வந்து தனியார் கம்பெனிலும் பயன்படுத்துகிறார்கள் என்று நாங்க பாக்குறோம். 2 விஷயம். ஒன்னு LIC பண்ணிருப்பாங்களா பண்ணலையாங்கிறது LIC நிறுவனம் அப்போஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். நாங்க அப்படி அதுதாண்டி யோசிக்கல. 2வது தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க என்றால், இப்ப GST எடுத்த பிறகு LICயோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இது எப்படி குறைக்கிறது மார்க்கெட்ல அப்படின்ட்டு இதுக்கு பின்னால ஒரு சதியம் நடக்கும். தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், பன்னாட்டு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்தியாவில் கால் ஊன்றிருக்காங்க அலையன்ஸோட பார்ட்னர்ஷிப்போட. அவங்க ஒரு ரிப்போர்ட் வரை பண்ணி கூட இது LICயோட நேமும் லிங்க் பண்ணி போடும்போது அதுக்கான LICயோட ஸ்டேட்டஸை குறைக்கணும்னு பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு 5000 கோடி, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க LIC. ஏப்ரல் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதானி நிறுவனத்துல. அதானியோட போர்ட்ல ஒரு நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர் சொல்லுவாங்க. அது வந்து நீங்க ஷேரா கன்வெர்ட் பண்ண முடியாது. அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 7.75% இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. 7.75 ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட். நீங்க பேங்க்ல போய் போட்டீங்கன்னா 5%, 6% மேல கிடைக்காது. 7.7% இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அமௌண்ட் என்பது பாத்தீங்கன்னா 7.75% 5000 கோடி அமௌண்ட் என்பது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 5000 கோடிங்கிறது LICக்கு ஒரு பெரிய அமௌண்ட். 52 லட்சம் கோடின்னு சொல்லும் போது 5000 கோடிங்கிறது LICக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு இந்த இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தபோது கூட இப்படிதான் LIC பத்தி பேசப்பட்டது. LIC அந்த நேரத்தில் மார்க்கெட்டுக்கு உள்ள போனாங்க, அதானி ஷேர்ஸ் வாங்கினாங்க. ஆனா ஏறும்போது இறங்கி வெளில வந்துட்டாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த இண்டன்பர்க் இதுல LICக்கு 43,000 கோடி நட்டம் சொன்னாங்க. ஆனா LIC வெளியில வரும்போது லாபத்தோடு தான் வெளில வந்து, அதாவது அதோட பணம், அதுக்கு இருக்கின்ற
ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியில அதான் பண்ண முடியுது, சாதாரண ஆள் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் இன்னைக்கு வந்து எல்ஐசியினுடைய நிலைமையின் அடிப்படையில் நீங்க சொல்லுவதெல்லாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியுது. ஒரு நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு, இல்லாட்டினா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும் பொழுது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு எல்ஐசி உள்ள வாங்க அப்படின்னு அரசு கூப்பிடுவது, அதன் அடிப்படையில் எல்ஐசி போவது, அதன் அடிப்படையில பங்குகளை வாங்குவது, இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. இது தொடரும் பட்சத்துல அடுத்தடுத்து அரசு தரப்பில் எல்ஐசிக்கு இது போன்ற நெருக்கடிகள் வரும் பட்சத்துல பலமான எல்ஐசி பலவீனமாவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, அதாவது நீங்க ஒரு 50 வருஷம் இதே கவர்மெண்ட் இருந்துருச்சுங்களேன், இதே குரோனிஸ் இருந்துருச்சுங்க, நிச்சயமாக பொதுத்துறை நிறுவனங்கள் அதோட பலத்தை இழப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. 50 வருஷத்துல நான் சொல்றது, ஒரு லாங் டேர்ம்ல சொல்றேன். ஏன் நான் எல்ஐசியின் பலத்தின் அடிப்படையில நீங்க பலத்தின் அடிப்படையில நிச்சயமா இதே வந்து பிஎஸ்என்எல் தாங்க முடியலையே. நீங்க பிஎஸ்என்எல் பொதுத்துறை நிறுவனம் தான், ரிலையன்ஸ் வந்தது, வோடாஃபோன் வந்தது, எல்லா நிறுவனம் வந்தோன்னு பிஎஸ்என்எல் இன்னைக்கு மார்க்கெட் ஷேர் எங்க இருக்கு நீங்க பாத்தீங்க? பிஎஸ்என்எலுக்கு ஒரு வெறும் 5 வருஷம் 10 வருஷம் போதும் நினைச்சேன், போதும் நினைக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. அது இப்ப 5% 6% மார்க்கெட் ஷேர்ல பிஎஸ்என்எல் இருக்காங்க. ஆனா யார் காரணம்? பிஎஸ்என்எல் வந்து அழிச்சது காரணம் அரசுக்கு தான் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு பாக்குறோம். ஆனா எல்ஐசி வந்து இவ்வளவு நெருக்கடிக்கு மேல 65% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 24 தனியார் கம்பெனிகள் 25 வருஷம் வந்த பிறகு கூட எல்ஐசியோட மார்க்கெட் ஷேர் 65% குறையல. ஆமா, இன்னொன்னு உங்களுக்கு உறுத்துதோ இவ்வளவு பண்றோம் நம்ம. நிச்சயமா நீங்க ஒரு வருடத்துல இன்னொரு பிரச்சனை எல்ஐசிக்கு என்னன்னா, வருஷத்துல 5 லட்சம் கோடி எல்ஐசிக்கு சர்ப்ளஸ் மணி இருக்கு. 5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு உபரி எங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணாதான் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். இல்ல வெறும்னா பணத்தை வாங்கிட்டு பாலிசி ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன் கொடுக்காம இருந்தா நான் பாட்டு பணத்தை வச்சிருந்தேன்னா எப்படி குட்டி போடும்? நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? எங்க இன்வெஸ்ட் பண்றது? 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கான நிறுவனங்களும் கிடையாது இந்தியாவில். நீங்க ரயில்வேஸ் என்ன பண்ணாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க எல்ஐசியோட, 5 வருஷம் உங்ககிட்ட 1.5 லட்சம் கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. எல்ஐசி சந்தோஷமா கையெழுத்து போட்டாங்க. அதுல நான் கூட பெருமையா எல்லா இடங்களும் பேசணும், ரயில்வேஸை ஓட விடுறது எல்ஐசி தான் அப்படின்னு சொல்லலாம், பெருமையால நாங்க பேசினோம். ஆனா என்ன பிரச்சனை, 30,000 கோடி வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டாங்க. இது வரைக்கும் ரயில்வேஸ் அந்த பணத்தை வாங்கல. அக்ரிமெண்ட் போட்டு 4 வருஷம் ஆச்சு. பணத்தை இன்னும் கடனே வாங்கல. என்ன காரணமா, எல்ஐசியோட கண்டிஷன்ஸ்க்கு ரயில்வேஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால எல்ஐசி சொல்லிட்டாங்க நாங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ரயில்வேஸ் அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த பணம் கையில சாங்ஷன் ஆயிடுச்சு, எம்ஓயு போட்டாச்சு, சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரணும், முடியல இல்லையே ரயில்வேஸ் இல்ல. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்ஐசி ரயில்வேஸோட போடுது. அதானியினுடைய பங்குகள் வாங்கும்போது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றது இல்லையா? கடன் என்று வரும்போது 1.5 லட்சம் கோடி நான் சொன்னது கடன் ஷேர் மார்க்கெட்ல போய் விளையாடுறது வேற விஷயம். அது வந்து நீங்க வந்து லாங் டேர்ம்ல போறது வருது. இது கடன். இப்ப நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். AAA ரேட்டிங் இந்த பாண்டுக்கு, அதானிக்கு வந்து மைனஸ்ல போனா கூட இந்த பாண்டுக்கு AAA ரேட்டிங் கொடுக்குறாங்க. AAA ரேட்டிங் இதுக்கான கேரண்டிஸ் மத்ததெல்லாம் இருக்கும்போது அந்த அடிப்படையில் தான் போய் கடனை வாங்குறாங்க. 5000 கோடி வாங்குறாங்க. உங்களுக்கு அழுத்தம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நான் மறுபடியும் அதான் சொன்னேன், இந்த குரோனிக் கேபிட்டலிசம் இருக்குன்ற வரை அப்படி இல்லை நம்ம எப்படி சொல்ல முடியுங்கிறது பாக்குறோம் நம்ம. ஆனா இன்னைக்கு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்கிறது தான், நமக்கு எல்ஐசியோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்கிறது தான். ஆனா கண்டிப்பாக கடந்த காலங்களில் 10 வருடங்கள் 11 வருடங்கள் அதானியோட வளர்ச்சியை பார்க்கும்போது அது இல்லாமல் இருக்காது என்பது நமக்கும் தெரிகிறது. ஆனா என்னன்னா, நீங்க வந்து அதானிங்கிற நிறுவனத்தை நம்ம வந்து அதானிங்கிற நிறுவனம் இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இவர்கள் இருக்கின்ற நெருக்கம் என்பது உலகம் அறிந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரு அரசு கார்பரேட் நிறுவனங்கள் பக்கம் நிற்கின்ற ஒரு அரசாங்கம், முழுமையாக கார்பரேட் பக்கம் நிற்கின்ற ஒரு அரசாங்கம், மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இருக்கும்போது இப்படியான சில தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறோம். ஆனா எல்ஐசிக்கு இதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் சொல்றேன் எல்ஐசி மறுபடியும் நம்ம அந்த விஷயத்த பேசணும். எல்ஐசிக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கு, அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாதிரி நீங்க கேட்டதுல விளையாடுவதற்கு ஆமா நீங்க கேட்டதுல இப்படியே போச்சுன்னா என்னங்கன்னா, இதுல என்னன்னா IRDA என்று ஒரு ரெகுலேட்டர் இருக்கு. இதுல எங்களுக்கு எல்ஐசில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. 70% இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 70%, 30% தான் இந்த விளையாட்டு, ஈக்விட்டிஸ் டிபென்ச்சர்ஸ், இந்த விளையாட்டு சூதெல்லாம் வந்து 30% தான். ஆமா, அது வந்து அது இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வெறும் கவர்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கம்மி, உங்களுக்கு பப்ளிக் கொடுக்க முடியாது உங்களுக்கு. அப்ப அதுல கொஞ்சம் விளையாடுவாங்க, இந்த பிளெக்சிபிலிட்டி இந்த பணத்தை விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது இந்த மாதிரி டிபென்ச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா, பாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2% தான் இந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 2% தான் டிபென்ச்சர்ஸ். மீதி 27% 28% ஈக்விட்டி மார்க்கெட். ஒரு 65-70% வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அது வந்து சேஃப், அரசாங்கம் தான் இருக்கு, அதனால பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன் 50 வருஷம் அவங்க சொல்றாங்க அந்த ரெகுலேஷனை மாத்தணும் நீங்க. ஏன்னா இன்னைக்கு கம்பல்சரி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் எங்களுக்கு இருக்கு, கவர்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா IRDA ரூல்ஸ் வந்து காலப்போக்குல மாறிக்கிட்டே வருது தானே, மாறுது. இந்த இதுல மாத்தல. ஆனா இது வந்து ஒரு தனியார் கம்பெனிகளும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இதை குறைச்சாங்கன்னு வச்சுங்க, அவங்க இன்னும் போயிட்டு சூதாட்டத்துல போய் பணத்தை போட்டாங்கன்னா அவங்களுக்கு இதே ரூல் தான்.
சோ அவங்க வந்து சூதாட்டத்துல பணத்தை போட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும். இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் கம்பெனிஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரிலையன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்காருங்க, அவர் எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாரு? நீங்க இப்போ இதை விட்டுருங்க, எல்ஐசி விட்டுருங்க, மறந்துருங்க. ரிலையன்ஸுக்கு இது மாதிரி ஒரு நெருக்கடி வருது, அவரோட எல்ஐசி வந்து மக்கள் கிட்ட பணத்தை வாங்குறாரு, அவர் 30% ஈக்விட்டி, அவர் 40% போடலான்னு 30% போடலான்னு வச்சுங்களேன் ஷேர் மார்க்கெட்ல. எந்த ஷேர்ல வாங்குவார் அவரு? அவர் ஓன் ஷேர் வாங்கக்கூடாதுன்ற கண்டிஷன் இல்லையா? ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது குரூப் கம்பெனிஸ் இருக்கு, அது இருக்கு. நீங்க 10 ரவுண்ட் ட்ரிப்பிங்ல விட்டு எங்கேயாவது வாங்கி பாரு, அதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ அதனாலதான் இந்த சேஃப் கார்ட்ஸ்லாம் வச்சு 60% கவர்மெண்ட் ஈக்விட்டிங்கிறது, அந்த பாண்ட்ஸுங்கிறது அந்த சேஃப் கார்டை பாதுகாப்பது அவங்களுக்கு. சரி, இப்போ பொதுவா எல்ஐசி நிறுவனம் ஒரு நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய அந்த போர்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? இவர்கள் முழுக்க முழுக்க வந்து அரசினுடைய அந்த அழுத்தம் வந்தாலும் கூட அதை தாங்கிக் கொண்டு அவர்கள் நியாயமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா முடிவெடுக்கக்கூடிய வகையில தான் அந்த குழு இருக்கா, அந்த போர்டு இருக்கா? இல்ல, பொதுவா என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட். சரி, அதுல வந்து ஆக்சுவரிஸ் படிச்சவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் தான் அந்த டிபார்ட்மெண்ட் போடுவாங்க. எல்லாரையும் போட முடியாது, எல்லாம் முழு நேர எல்ஐசி ஊழியர்கள் தான். இன்டிகிரிட்டியும் பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருப்பாங்க அவங்களாம். பொதுவாகவே எல்ஐசில வந்து உங்களுக்கு தெரியும், எல்ஐசியில வந்து எந்த ஆளும் இது வரைக்கும் வந்து எல்ஐசியில பணம் கொடுத்து கிளைம் வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துலயும் கூட பாத்தீங்கன்னா எங்கேயாவது 5 ரூபா கொடுத்தா பார்த்தோம். ஆனா எல்ஐசில இது வரைக்கும் யாரும் 1 ரூபாய் கொடுத்து கூட கிளைம் வாங்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. லஞ்சம் கொடுத்து கிளைம் வாங்கணும்னு அவசியமே இல்லை என்பது பாக்கணும். அதே மாதிரி அதுலயே நம்ம பெஸ்டா இருக்க ஆட்களை தான் இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க, கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருப்பாங்க. அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, முடிவு எடுத்து அது போர்டுக்கு போகும். போர்டு தான் ஃபைனலா அப்ரூவ் பண்ணும், எல்ஐசி போர்டு தான். அந்த எல்ஐசி போர்டுல இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, வெளியாட்கள் இருக்காங்க, கண்டிப்பா இருப்பாங்க, கவர்மெண்ட் நாமினிஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸா மாறும் உங்களுக்கு. ஒரு அதாவது லிமிட் இருக்கு, ஒரு 50 கோடி போறதுக்கு ஒரு லிமிட், 100 கோடி போறதுக்கு ஒரு கமிட்டி, ஒரு 1000 கோடி போடுறதுன்னா அது என்டையர் போர்டு உட்காந்து முடிவு பண்ற மாதிரி இருக்கும். சரி, இப்ப நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன், உதாரணத்துக்கு நீங்களே ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க, உங்க நிறுவனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்ஐசி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல இருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. அதானி நிறுவனத்தின் மீது இப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய மதிப்பு நமக்கு நல்லா தெரியும். எப்படி அதானி மீதே வழக்கு இருக்கு அமெரிக்காவில். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் நமக்கு இருக்கு, அதானி நிறுவனம் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அதானி நிறுவனத்தினுடைய ஷேர்ல நீங்க பலமாக இருந்தாலும் கூட, ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் கூட, அதானி நிறுவனத்தை மற்ற நிறுவனத்தை தாண்டி அதானி நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, இது எப்படி பார்க்கணும்னா, நீங்க இந்த கேள்வி வந்து நான் இருக்க சமூக சூழல் தான் என்ன முடிவு பண்ணுது இல்லையா? நான் அழுத்தம்னு சொல்றேன். ஆமா, நான் தான் சொல்றேன், நான் இருக்க சமூக சூழல் தான் என்ன முடிவு பண்ணுது. நீங்க வந்து எனக்கு வந்து அதானி பிடிக்காது, தனிப்பட்ட முறையில் எனக்கு அதானி பிடிக்காது. இல்ல, தனிப்பட்ட நபராக நான் சொல்ல, அதானியுடைய நிறுவனம் அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் பிடிக்காது. ஆனா நான் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கும் மும்பை ஏர்போர்ட்டுக்கு உள்ள நினைச்சுங்க, அதானி ஏர்போர்ட் வழியா தான் உள்ள போற மாதிரி இருக்கு. சரி, இது இன்னோவேட்டபிள் உங்களுக்கு. அதுக்காக நான் அதானி மும்பை ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் கால் வைக்க மாட்டேன்னு சபதம் பண்ண முடியாது இல்லையா? ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது, நான் சபதம் பண்ண முடியாது. அப்படி ஒரு முடிவை நான் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருந்து நான் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. மும்பை ஏர்போர்ட்டுக்கு போகாம எப்படி பிசினஸ் பண்ண முடியுங்கிற கேள்வி வருது. இதுதான் எல்ஐசியோட நிலைமையும். பிசினஸ்குள்ள வந்துருச்சு. பிசினஸ்குள்ள எல்ஐசி இருக்கும்போது, எல்ஐசிக்கு இருக்கின்ற பணத்தை 5 லட்சம் கோடியை இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது, இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குவதற்கான ஆட்கள் இல்லாமல் இருக்கும்போது, அது இருக்கிறதுலே பெஸ்ட் தேடும் போது, இப்படி 1-2 நிறுவனங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதுலயுமே ப்ரூடெண்டா போயிட்டு வெளில வருது உள்ள போறதுங்கிறதும் எல்ஐசி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், அதானி நிறுவனத்துல எக்ஸ்போஷர் என்பது வெறும் 1% கூட இல்லை எல்ஐசிக்கு. ஒட்டுமொத்தம் டாட்டாவோடையோ ரிலையன்ஸோடையோ இருக்கின்ற எக்ஸ்போஷர் கூட நீங்க அதானி நிறுவனத்துக்கு இல்லை. அதான் பாக்குறோம். இப்ப நீங்க வந்து எந்த நான் சொன்ன 5 நிறுவனமே குரோனிஸ் தானே உங்களுக்கு. இந்த பீரியட்ல போன பீரியட்ல கொஞ்சம் 1-2 குரோனிஸா இருந்திருக்கும், இந்த பீரியட்ல இன்னும் நிறுவனங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த குரோனிஸை விட்டுட்டு நீங்க எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அதான் எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. எல்ஐசிக்குமான ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இந்த ஆப்ஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் தான் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு என்று சொன்னால், அரசாங்கம் இன்னைக்கு வித்ரா பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் தன்னுடைய கொள்கையிலிருந்து ஸ்டேட் பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் அவங்க அதுல இருந்து வித்ரா பண்ணிட்டே வராங்க. அவங்க யாருக்கு ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்கன்னா, கார்பரேட்டுக்கு ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க, மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு தான் ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க. அப்ப அரசின் கொள்கை முழுவதும் இப்படியாக இருக்கும்போது, இதில் செயல்படுகின்ற ஒரு நிறுவனம் என்பது ஒரு நெருக்கடியான நிறுவனத்தில் தான் செயல்படுறோம். நம்ம அதுல தி பெஸ்ட் என்பது இதுதான் பண்ண முடியும். இது வந்து ப்ரூவன் ஒன் நான் சொல்றேன். நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, இது ஏதோ எல்ஐசி அப்படிங்கிறதுக்காக சொல்லல.
இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த ஷாக்கை வித்ரா பண்ணது. 2008 நிதி நெருக்கடி உலகம் முழுவதும் வந்த போது அந்த ஷாக்கை வித்ரா பண்ணது. அப்போ அந்த ஸ்டாக்கை ஓவர் கம் பண்ணுது. இப்படி எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா எல்ஐசி 70 வருடங்கள்ல ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கு ஷாக்ஸ். வருடம் அதோடைய அந்த 52 லட்சம் கோடி, போனாட்டி 48 லட்சம் கோடி, இந்த 52 லட்சம் கோடி, இது ஏறிட்டு தான் போகுது உங்களுக்கு. அப்போ இது ஒரு ப்ரூடென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா இது பண்ணவும் முடியாது உங்களுக்கு. அதுல இந்த ரிஸ்க் வரதான் செய்யும். நான் இது இல்லைன்னு சொல்ல, நான் கண்டிப்பா ஒரு தனி ஆளா என்கிட்ட வெறும் 10,000 ரூபா தான் இருந்ததுன்னா நான் அதானில போட போறது இல்லை. ஆனா என்கிட்ட 10,000 கோடி இருந்துருச்சுங்க, நான் எங்க போய் முதலீடு செய்யறதுங்கிற கேள்வி வருது. 10,000 கோடி உங்களுடையதாக இருந்தா நீங்க அந்த ஒரு முடிவு எடுக்கலாம். பட் அந்த 10,000 கோடி மக்களுடையது அப்படின்ற போது, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எல்ஐசி இருக்கின்ற போது அதையும் கூட பார்த்து தானே இன்வெஸ்ட் பண்ண. நிச்சயமாக அது பார்த்து தான் பண்றாங்க. அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறேன் நான். அதனாலதான் அதானில இருக்கிற நம்பர் 2 நிறுவனமா இன்னைக்கு நம்பர் 1 நம்பர் 2 மாறி மாறி வருது, அம்பானியும் அதானியும். ஆனால் எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட் அதானில முதல் 5 கம்பெனில கூட இல்லை. முதல் 5 நிறுவனம் டாடா, ஐடிசி, ரிலையன்ஸ் இப்படிதான் வருது. அதானி பின்னாடி தான் இருக்காரு. 5 நிறுவனத்துல கூட இல்லை. ஆனா இந்தியாவில் நம்பர் 1 நிறுவனம் அதானி. அதுதான் பண்ண முடியும். இதை தாண்டி நீங்க அதானில இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து அம்பானிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்புறம் அம்பானில இருந்து வித்ரா பண்ணணும் எல்ஐசி இல்லையா? டாட்டாக்கு என்ன, டாட்டால இருந்து வித்ரா பண்ணணும்னு சொன்னா இப்ப எங்க போய் முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எல்ஐசியை சஸ்டெயின் ஆக முடியாது ஒரு சைடுல. சரி, எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க 2022 3.5% ஷேரை அவங்க ஷேர் மார்க்கெட்ல, அதாவது தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு எடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஒரு 3 ஆண்டுகள்ல அதுல ஏதாவது அவங்க சொன்ன நோக்கத்தை நோக்கி ஏதாவது நகர்ந்திருக்கா? அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்ஐசியோடைய எம்பெடட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. எல்ஐசி 5 கோடி ரூபா முதலீடு செய்யப்பட்டது. எல்ஐசிக்கு ஒரு புக் வேல்யூ இருக்கும், சொத்துக்களை வாங்கி சேர்த்துட்டே இருக்காங்க, புக் வேல்யூ இருக்கும். இதோட உண்மையான மதிப்பு எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த உண்மையான மதிப்பை கொண்டு வருவதற்காக நாங்கள் ஷேர் மார்க்கெட்ல ஓடுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம சொன்னோம், எதுக்கு உண்மையான மதிப்பு தெரியணும்? மக்களுடைய ஒரு 65% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க நிறுவனமாக எல்ஐசி இருக்கு, நம்பி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீ எதுக்கு உண்மையான மதிப்பு தெரிஞ்சுக்கணும்? பின்னாடி நோக்கம் இருக்கு நாங்க சொன்னோம். அரசின் நோக்கம் என்பது தனியார்கிட்ட கொடுப்பது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அப்ப சொல்லும் போது நான் சொன்னா, இல்ல அப்படிலாம் இல்லை, நாங்க இதோட எம்பெடட் வேல்யூ இருப்போம்னு சொல்லிட்டு புக் வேல்யூ எல்லாம் மார்க்கெட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி ஒரு வேல்யூ போட்டு ஷேர் மார்க்கெட்ல ஒரு 3.5% விட்டாங்க. இன்ஃபேக்ட் 3 முதல்ல 10% யோசிச்சாங்க. ஆனா 10%க்கு மார்க்கெட் தாங்காது. எல்ஐசியோட 10% ஷேரை விட்டீங்கன்னா வாங்குறதுக்கு மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால தாங்காதுன்னு சொல்லும் போது தான் 3.5% வரைக்கும் வெளியில் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் 3.5% ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா செபி ரூல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு ஷேரை வித்துட்டீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 3 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் 25% ஷேரை நீங்க வித்தாகும். 3.5% துவக்கம். ஸோ கவர்மெண்ட் செபி ரூல் 25% விற்கணும்னு சொல்லுது. இப்போ கவர்மெண்ட் அதை நோக்கி போறாங்க. எல்ஐசிக்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கொரோனா பீரியட் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி ஒரு 1-2 வருஷம் வாங்கியாச்சு. எல்ஐசி ஒரு பொதுத்துறை நிறுவனம், அரசு நினைச்சா தாராளமா கொடுக்க முடியும். அரசு இன்னும் இந்த நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த 3% கூட வாங்கி அரசாங்கம் டிவிடெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இப்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க டிவிடெண்ட். எதுக்கு 3% கார்பரேட் நிறுவனங்களுக்கோ இல்ல பெரிய ரீட்டைல் நம்மள மாதிரி சாதாரண நாட்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாம் 100 ஷேர் வாங்கியிருப்பாங்க, 50 ஷேர் வாங்கியிருப்பாங்க, பல கோடி ஷேர்ல. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அரசு பண்ண முடியும். ஆனால் அரசு விற்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அரசுக்கு எப்போல்லாம் டெபிசிட் வருதோ, பிஸ்கல் டெபிசிட் வருதோ, அதை காம்பன்சேட் பண்ணதுக்கு பெரிய பெரிய முதலாளிகளிடமிருந்து வரி போடுவதை காட்டிலும் இப்படி ஈஸியான இலகுவான வழியாக தன்னுடைய ஃபேமிலி சில்வரை விற்பது என்பது போல, தங்களோட குடும்ப சொத்தை விற்பது போல எல்ஐசியோட சொத்தை விற்று தன்னுடைய கஜானாவை நிரப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் இதை எதிர்த்துட்டு வரோம். சரி, அதில் இன்னொரு காரணமும் சொல்லப்பட்டது, வெளிப்படைத்தன்மை. அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெளிப்படைத்தன்மை அப்படின்றத இதுவரைக்கும் அவங்களுக்குள்ளேயே முடிவெடுத்துக்கிறாங்க, அவங்களே எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அப்போ 3.5% ஷேர் வெளியில வரும்பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மை வரும், உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில தெரிய வரும் அப்படின்னா, அது உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு தேவை முன்னாடி இருந்ததா? இப்ப அந்த தேவை நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா? அப்படி நிறைவேற்றப்பட்டிருந்தா கேட்ட கேள்விக்கு எல்ஐசி பதில் சொல்லணும்ல. ஆர்டிஐ மூலமாக கேட்கறாங்க, எதன் அடிப்படையில நீங்க இப்படி அதானி ஷேரை வாங்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? எதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது அதை பற்றி எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு எல்ஐசி சொல்லியிருக்கு இன்னைக்கு. அப்போ அந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமா? அப்படின்னா அந்த வெளிப்படைத்தன்மை இருந்துச்சா இல்லையா? இல்லை, நம்ம இந்த டிரான்ஸ்பரன்சின்னு அரசு சொல்வது என்பது ஒரு ஏமாத்து வேலை தான் நம்ம சொல்றோம். நம்ம என்ன காரணம் சொன்னா, ஏற்கனவே எல்ஐசி டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு பல விஷயங்கள்ல. அதாவது என்னன்னா, செபி அப்படின்னு சொல்லும்போது ஷேர் மார்க்கெட்ல போகும்போது சில ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க சில ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் இல்லையா? நீங்க சில ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், வருஷம் கொடுக்கணும். இது ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள செபிக்குள்ள போகும்போது சில ஃபார்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபில்அப் பண்ணி தரணும்.
இதனால என்ன டிஸ்க்ளோசர் அரசுக்கு வந்திருக்குங்கிறது அரசு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, நாங்கள் ஏற்கனவே 25 வருடங்களாக ஐஆர்டிஏ வந்த பிறகு வருடம் நீங்க இப்போ கூட போய் உள்ள போய் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். ஐஆர்டியோட வெப்சைட்ல போனீங்கன்னா பப்ளிக் டிஸ்க்ளோசர்ஸ் இருக்கும். எல்ஐசியோட வெப்சைட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட வெப்சைட்ல பப்ளிக் டிஸ்க்ளோசர் இருக்கும். அதில் போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது எல்லா விவரங்களும் இருக்கு. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸும், எவ்வளவு ப்ரீமியம் வந்தது, எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கோம், எவ்வளவு நாள்ல கிளைம் செட்டில் பண்ணிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பப்ளிக் டிஸ்க்ளோசர்ல போட்டிருக்கோம். இதை தாண்டி வேற என்ன டிரான்ஸ்பரன்சி வேணும்னு அரசுக்கு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 2022 முன்னாடி இருந்தே அதெல்லாம் இருக்குது. 2002ல இருந்தே இருக்குது. 2002 ஆமா, ஐஆர்டிஏன்னு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், இப்போ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு போகுது. எல்ஐசியோட ரிப்போர்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டில போய் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, அது ஒரு குழு, நாடாளுமன்ற குழு, அவங்க அப்ரூவ் பண்ணும். இது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் சொன்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களே அப்ரூவ் பண்ற ஒரு ரிப்போர்ட்டை வேற யார் அப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு புரியல. உங்களுக்கு எம்பிக்கள் தான், நீங்க தான் எல்லா சட்டமும் போடுறீங்க, நீங்க தான் இந்தியா முழுக்க இருக்கின்ற எல்லா கொள்கையும் வகுக்கிறீங்க. அப்ப நீங்களே அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வேற யார் அப்ரூவ் பண்ணணும்னு தெரியல எனக்கு. போன ஆட்சியில பிஎஸ்சியே ஃபார்ம் பண்ணாம இருந்தது. ஆமா, பிஎஸ்சியே ஃபார்ம் பண்ணாம இருந்தது, உண்மைதான். சரி, இறுதியாக எல்லா மக்கள்கிட்டையும் இந்த கேள்வி இருக்கும். இதை முழுசா பார்த்துருக்கவங்க இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் ஸ்ட்ராங்கா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கேள்வி, எல்ஐசி நொடிந்து போவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை, கடைசி குடிமகனை எப்படி பாதிக்கும்? எதற்காக எல்ஐசி பாதுகாக்கப்பட வேண்டும்? எல்ஐசி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். என்ன காரணம்னா, எல்ஐசி மூலமாக திரட்டப்படுகின்ற நிதி என்பது அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கு. அரசாங்கத்துக்குடைய நிதி என்பது, இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற நிதி என்பது கட்டுமான பணிகளுக்கெல்லாம் வந்து யார் கொடுக்குறான்னு பார்த்தா எல்ஐசி தான் ஒரு மேஜர் பார்ட்டை கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பார்ட்டை வந்து கார்பரேட்டுகள் பண்ண மாட்டார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்களுடைய வரி பணத்தை எல்ஐசி வாங்கி, மக்களுடைய பணத்தை எல்ஐசி வாங்கி மக்களுக்கே அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்குறது. கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து நீங்க கொஞ்சம் டைவர்ட் ஆகி போறானே, கொஞ்சம் 2-3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பல லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ், எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ், கார்பரேட் டாக்ஸஸ்ல வெய்வேறு குறைச்சாங்க. பல லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனங்கள் கொடுத்தாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அரசாங்கம் 10 லட்சம் கோடி வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா தனியார் நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இல்லை. என்ன காரணம்? எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண தயாரா இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண தயாரா இல்லை, எதுலையுமே தயாரா இல்லை. நாட்டினுடைய உட்கட்டமைப்புக்கு இன்வெஸ்ட் பண்ண, தொழிலுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல, பெரிய அதாவது ஈக்குவலா பண்ணலங்கிற. அதாவது ஒரு அரசாங்கம் பொதுவா என்ன பொருளாதார விதி என்னன்னா, அரசாங்கம் ₹1 போட்டா தனியார் ₹3 போடுவாங்க. ஏன்னா வளர்ச்சி ஏற்படும் சொல்லிட்டு. ஆனா அரசாங்கம் ₹1 போட்டால் தனியார் வந்து 20 காசு கூட போடல. நீங்க அதான் நிலைமையா இருக்கு. என்ன காரணம்னா, கிராக்கி இல்லை, மக்கள் கிட்ட வாங்கும் சக்தி இல்லை. அதனால நான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறான். அப்போ லாபம் வருகின்ற, கொஞ்சம் லேட்டா லாபம் வருகின்ற, இல்ல கம்மியா லாபம் வருவது, இதுலயுமே தனியார் நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணாத காலகட்டத்தில் யார் ரோடு போடுவா, யார் கட்டடங்கள் கட்டுவா, யார் பிரிட்ஜ் கட்டுவான்னு பார்த்தா எல்ஐசியோட பணம் தான் இதுக்கெல்லாம் செலவழிக்கப்படுகிறது. கேப்பெக்ஸ் என்று அரசாங்கம் பெருமையா சொல்றது எல்லாமே எல்ஐசி கிட்ட இருந்து வாங்குற கடன்கள், மற்ற கடன்கள் மூலமா தான் போகுது. இப்ப சாதாரண மக்களுக்கு பணம் சாதாரண மக்களுக்கு பயன்பட்டு இருக்கு. அப்ப இந்த எல்ஐசி நிறுவனம் இல்லை என்று சொன்னால் இது ஒரு தனியார் நிறுவனம் கைப்பற்றுவாங்க. உதாரணத்துக்கு வச்சுங்க, அந்த தனியார் நிறுவனம் ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பணம் கொடுக்கணும்? இன்னொன்னு 100% எஃப்டிஐ வந்துருச்சுன்னா அந்த தனியார் நிறுவனம் தன்னுடைய நாட்டுக்கு இந்த பணத்தை எடுத்துன்னு போறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இது ஒரு பார்ட்டு. 2வது பார்ட்டு, நீங்க சாதாரணமா 2 லட்சம் 3 லட்சம் பாலிசி எல்லாம் எல்ஐசியோட கதவுகளை தட்டி தான் நீ சாதாரண மக்கள் வாங்குறான். நீங்க கார்பரேட் நிறுவனங்கள், தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனில போனீங்கன்னா அவங்க கொடுக்கறது முழுக்க மெஜாரிட்டி ஆஃப் த பாலிசிஸ் வந்து யூனிட் லிங்க்டு பாலிசிம்பாங்க, யூலிப்பும்பாங்க. அது எப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல ரேட் ஏறிச்சுன்னா உங்களுக்கு நான் ரிட்டையர் ஆகும்போது கொடுக்குறேன், யாராவது இறந்து போனாங்கன்னா கொடுக்குறேன் நான். ஷேர் மார்க்கெட்ல இறங்கி போச்சுன்னா அவர் இறந்து போன துக்கத்தோட அடுத்த துக்கமா இதுவும் வந்துடும் அவங்களுக்கு. அப்படி கிடையாது, அவ்வளவுதான். யூனிட் லிங்க்டு. நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு யூனிட்டா தானே வித்தேன், 10 யூனிட் 20 யூனிட் வித்தேன், நீ பார்த்துனே இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல அதானி கம்பெனி திவால் ஆச்சுன்னா எல்ஐசி நிற்கும், ஆனா தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி நிற்காது. ஏன்னா அதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களும். அப்ப சாதாரண மக்களுக்கான பாதுகாப்பு என்பது இன்னைக்கு வந்து எல்ஐசி மூலமா தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கும் மக்களுடைய நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக எல்ஐசி இருக்கிறது. இது இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்லுகின்றோம். அதனாலதான் எல்ஐசியை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் மக்கள், அதனாலதான் 1.5 கோடி நாங்கள் கையெழுத்து, 1 கோடி கையெழுத்து இயக்கம் சொல்லிட்டு மக்கள் கிட்ட போனோம். 1.5 கோடி பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க எல்ஐசி நிறுவனத்துக்கு. 3.5% ஷேர் விற்கக்கூடாது சொல்லிட்டு அதே மீறி வித்துட்டாங்க. அது அரசு, இந்த அரசு வந்து 1.5 கோடி கையெழுத்து தூக்கி ஓரமா போடுது. மக்களை பற்றி கவலைப்படாத, மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.